நம்மள பல பேர் ட்ரேடிங்ல லாஸ் தான் பண்றாங்க. இன்னும் ஃப்ராங்கா சொல்ல போனா 10ல 8 பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாஸ் தான் பண்றாங்க. லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது ஒன்றும் டஃப் கிடையாதுங்க. நான் இப்ப சொல்ல போற 5 சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லாஸ் இல்லாம உங்களாலேயே ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், டிஃபைன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. உங்க ஸ்ட்ராட்டஜில ப்ராப்பர் என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், எவ்வளோ கேபிட்டல், எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்றோன்னு உங்க ஃபிங்கர் ட்ரிப்ல இருக்கணும். இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூல்ஸ் வேணும். நம்பர் 2, பேக் டெஸ்டிங். ஒன்ஸ் த ரூல்ஸ் ஃபைனலைஸ் ஆனது உங்க ரூல்ஸ் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அதை ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்பர் 3, ஃபார்வர்ட் டெஸ்டிங். உங்க பேக் டெஸ்டிங் முடிஞ்சதும் அந்த ஸ்ட்ராட்டஜி லைவ் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். வித்தவுட் ரியல் மணி புஷிங் கேபிட்டல் வச்சு பண்ணிக்கோங்க. இததான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். நம்பர் 4, லைவ் எக்ஸிகியூஷன். நீங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க எவ்வளவு கேபிட்டல் டிசைட் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு லைவ்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நம்பர் 5, மானிட்டர் அண்ட் ஆப்டிமைஸ். உங்க ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதை கண்டுக்காமே இருக்காதீங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில ஏதாவது நீட் தேவைப்பட்டா ஆப்டிமைஸ் பண்ணுங்க. ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஸ்ட்ராட்டஜியை ஓவர் ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஓவர் ஃபிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்றதுனால எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. ஸோ இது மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டடான நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம உங்க மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுங்க. அண்ட் லாஸ் பண்ணிட்டே இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.